சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். சாதியத்தை வேறறுக்காமல் தமிழர்களை ஒருங்கிணைக்க முடியாது. ஏன் இந்த மேடைக்கு வேற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிதாக வருவதில்லை? சாதிய முரண்பாடு. ஏன் திருமாவளவன் தலைமையை தமிழராய் இருந்தாலும் திருமாவளவனும் தமிழர் தான், மற்றவர்களும் தமிழர்கள் தான், ஆனால் அவர்கள் ஏன் திருமா தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம் இருக்கிறது? சாதிதான் காரணம். வணக்கம், நான் சௌத்ரி தேவர் பேசுறேன். சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்னு சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் பேசுனதுலேயே குறிப்பிட்டு சொல்லணும்னா, நானும் தமிழ் தேசியத்தை தான் பேசுகிறேன். நானும் ஆனால் என் மேடையிலோ என்னை சுற்றியோ என்னை சார்ந்தோ வேற்று ஜாதிக்காரங்கள், அதாவது மற்ற சமூகத்தினர் உட்கார தயங்குறாங்கன்ற மாதிரி அந்த இதில் பேசியிருந்தாரு. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க, அந்த ஒரே கொள்கைப்பாடு உள்ளவங்க போறாங்க, அவங்க கூட என் தலைமையை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள்னு அவருக்கு இது சொன்னனால அவர் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் அவரை நான் ஒரு உசிலம்பட்டி விஷயத்துல அவரை நான் கண்டன பதிவு போட்டதுக்கு என் மீது அவரை பேசியதாக, திருமாவளவன் அவர்களை பேசியதாக பிசிஆர் வழக்கு போட்டாங்க. அப்ப அவர் நாலேஜுக்கு தெரியும். அவர் முன்னெடுத்து இந்த பிசிஆர் வழக்க, நான் ஒரு பொது தலைவர், என்னைய பேசுனதுக்கு பிசிஆர் வழக்கு போடக்கூடாது, கட்டணம் தெரிவித்துக்கு வழக்கு போட்டது கூட சரி, அது பரவாயில்ல, ஆனா பிசிஆர் வழக்கை தடுத்திருந்தால் அன்று உண்மையிலே ஒரு பொது தலைவர்ன்றது நிரூபணமாயிருக்கும். இன்னமும் ஏன் ஒரு படி மேல போய் சொல்றேன், ஒரு தனித்தலைவராக அடையாளப்படுத்தி கொண்டு இன்று இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்த திருமாவளவன் அவர்கள் இந்த பிசிஆர் வழக்க ஒழிச்சாலே கிட்டத்தட்ட அனைத்து சமூகங்களும் இணக்கமாகிடும். பிசிஆர் வழக்கு ஒன்றுதான் இன்று ஒரு வேற்றுமையை உருவாக்குவது, சமூகத்தில் வேற்றுமையை உருவாக்குவது பிசிஆர் வழக்கு ஒன்றுதான். அப்படிப்பட்ட பிசிஆர் வழக்கை, அதுவும் திருமாவளவன் அவர்களை பேசியதாக அவரை சாதியாக அடையாளப்படுத்தி அந்த வழக்கு போட்டார்கள் விசிகாவினர். அன்று அந்த அவர்கள் கட்சி சார்ந்தவர்களை அவர் இந்த விஷயத்தில் தடுத்து நிறுத்தி, அந்த பிசிஆரை தடுத்து நிறுத்தி இருந்தால் அன்று அவர் பெயர் ஒரு பொது தளத்தில் ஒரு தலைவராக நிரூபிக்கப்பட்டிருக்கும். ஆனா அவரை பேசுறதுக்கே பிசிஆர் போட்டு அவரையே சாதி அடையாளப்படுத்தி அன்னைக்கு கட்சிக்காரங்க காட்டினதை அவரும் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு என்னை சுத்தி இருக்க மாட்டேங்கிறாங்க, என் கட்சியில வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? உண்மை இப்பயும் சொல்றேன், ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் திருமாவளவன் அவர்களுக்கு, இந்த பிசிஆரை ஒழிப்பதில் நீங்கள் முன்னெடுங்கள், நீங்கள் முன்னெடுத்தால்தான் முடியும். பிசிஆரை ஒழித்து அனைவரையும் சமமாக்க நீங்க முன்னெடுத்து, ஏன்னா இன்னைக்கு சமமா தான் இருக்கும், யாரையும் அதிகாரப்படுத்தவோ யாரும் இது பண்ணவோ இன்னைக்கு சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு சட்டம் அனைவருக்கும் சமம்ன்ற பட்சத்துல, ஆனால் பிசிஆர் வைத்துக்கொண்டு பொய் வழக்குகள் நிறைய பிசி எம்பிசி மக்கள் மீது போடுவது, வன்னியரசு போன்ற அமைச்சராக இருந்து கொண்டே ஆணவ கொலை தடை சட்டம் கேட்பது, அதாவது சட்டங்களை மீறி சட்டங்களை மீறி பிசி எம்பிசி மக்களை மேலும் அவர்களை எப்படி துன்பப்படுத்தலாம், எப்படி சட்டத்தால் அவங்கள எப்படி ஒரு பங்கு அவங்களுக்கு மட்டும் இந்த கொடுமையான சட்டம், கைரேகை சட்டம் மாதிரி தான் இன்னைக்கு பிசிஆர் சட்டம் இருக்கு. கைரேகை சட்டம் ஒரு காலத்துல எப்படி இருந்ததோ அதற்கு இணையாக தான் இன்று பிசிஆர் சட்டம், நாளைக்கு ஆணவ கொலை தடை சட்டம் வந்தாலும் அப்படி இருக்கும். இப்படிப்பட்ட சமூக வேறுபாடுகளை திருமாவளவன் களைய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். பின்பு பாருங்கள், பின்பு உங்களுக்கு மாற்றத்தை உங்களிடம் திருமாவளவன் ஆரம்பித்தால் கண்டிப்பாக மாற்றம் திருமாவளவன் அவர்களை தேடி வரும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். ஏன்னா எங்களுக்கு பகைமை வளர்க்குவது எங்கள் நோக்கம் அல்ல. ஆனால் சில சட்டங்களால், அதாவது சில சட்டங்களை வைத்து சமூகத்தை வேறுபடுத்தி குறிப்பிட்ட சில சமூகங்களை பொய் வழக்குகளில் தள்ளி அதுக்கான வழி அதிகமாக இருக்கு, அதுக்கான வழிமுறைகள் அதிகமாக இருப்பதனால்தான் சமூக பிரச்சனைகள் குறைவதில்லை. அதுவும் சின்ன சின்ன பிரச்சனை ஒவ்வொரு மாவட்டத்தில் வரும் பொழுதும் அதை சாதிய வன்கொடுமை பகுதியா நீங்கள் அறிவிக்க சொல்வதும், இதுவே ஒரு சாதி புத்தி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, அது ஒவ்வொரு சாதி கூட இருக்குன்னு கூட ஒத்துக்கலாம். அதை களைவதற்கு நம்ம என்ன செஞ்சோம்? அந்த சாதி புத்தியை நம்மள இருந்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம என்ன முன்னெடுத்தோம்? அதனால நான் திருமாவளவனுக்கு வைக்க கோரிக்கை, பொது தலைவராக ஆக வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் விசிகாவினர்
மாற்று சமூகத்தினர் மீது பிசிஆர் கொடுப்பதை நிப்பாட்டுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பொதுத்தளத்திற்கு வருவீங்கள். பிசிஆர் சட்டத்தை நீக்க நீங்கள் முன்னெடுங்கள். கண்டிப்பான முறையில் நீங்க நினைக்கும் மாற்றம் வரும். நன்றி, வணக்கம்.